வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கிளித்தான்பட்டறை பகுதியில் சாலையோரம் உள்ள மின்கம்பத்தின் மீது கார் மோதி மின்கம்பம் உடையும் அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். என்ன நடந்தது என்பது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. இதுல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? என்ன நடந்தது? விரிவான விவரம். முரளி, அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய மின்கம்பத்துல கார் மோதினதால மின்கம்பம் உடையக்கூடிய அந்த காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. இதுல யாருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது அங்க அந்த மின்கம்பத்தை சரி செஞ்சுட்டாங்களா? என்ன நடந்தது? விரிவான விவரம். கௌதமி, இந்த வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த இந்த கிளித்தான்பட்டறை பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன். இவர் தனது வீட்டிலிருந்து பணிக்கு செல்வதற்காக அந்த பணிக்கு செல்லும் போது அப்பகுதியில் உள்ள அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள இந்த சாலை ஓரம் உள்ள மின்கம்பத்தின் மீது கவனக்குறைவாக சென்று மோதியுள்ளார். அவருக்கு முழுமையாக டிரைவிங் தெரியாது என்றும் கூறப்படுகிறது. இதில் அந்த மின்கம்பம் 2 துண்டாக உடைந்து மின்கம்பத்திலிருந்து தீப்பொறி பறந்துள்ளது. காரும் சேதமடைந்துள்ளது. பின்னர் அங்கிருந்து அவர் கொஞ்ச தூரம் சென்று அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்ப பார்த்திருக்கிறார். பின்னர் மின் வாரியத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு அந்த மின்கம்பத்தை இரண்டாக துண்டிக்கப்பட்ட மின்கம்பத்தை சரி செய்து ஆனந்தனிடம் விசாரணை மேற்கொண்டு அந்த மோதியதற்காக அந்த ஆனந்தனிடம் ஃபைனாக சில ரூபாய்களை பெற்றிருக்கிறார்கள். மேலும் அப்பகுதியில யாரும் இல்லாத காரணத்தினால் அங்கு வேறு எந்த விதமான அசம்பாவிதம் ஏதும் ஏற்படவில்லை. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி முரளி.